இதெல்லாம்? குடி. கூலா இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். ஐயோ போதும் போதும். இன்னும் கொஞ்சம். சரி. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் சிரிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வர்றேன். ஏன் இப்படி செலவு பண்ற? பணத்தை பத்திலாம் கவலைப்படாத, நீ ஜாலியா இரு. டேய், ஐயோ. என்னடா இங்க நடக்குது? அண்ணே தலைவா, ஐயோ வருங்கால கவுன்சிலர், எங்க கவுன்சிலர். நான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பொம்பளை பிள்ளைகளுக்கு பிஸ்கூத்து வாங்கி கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்காக தானே. இதுவும் எனக்காகவா? என்னப்பா சொல்ற? இவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி. 400 ஓட்டு இருக்கு, எல்லாம் பேசி வச்சிருக்கேனே. மருது, நீ வந்ததுல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவுன்சிலர் ஆயிடுவேன் நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாண்ணே. அச்சு, இவர்தான் வருங்கால கவுன்சிலர். உங்க காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. அண்ணனுக்கு ஒரு ஆய் சொல்லுங்கம்மா. ஹாய் சொல்லிக்கங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. ஹலோ. இல்ல ஒரு ஹாய் சொல்லி வச்சா நாளைக்கு காலேஜ் பிரச்சனை தீக்கலாமேன்னு. ஹாய் ஹலோ. கரெக்டா சொல்லு, ஓட்ட மாத்தி போட்டுற போறாங்க. செலவு நிறைய ஆயிருக்கு. பை பை. பை. அலு அலு அலு. நல்ல அலு, கண்ணீர் வர்ற மாதிரி அலு, கதறி அலு. பக்கத்துல வா, அப்படியே வா. அலு அலு அலு. நல்ல அலு. இங்க பாரு, இங்க பாரு, அழுகாது. உன் கஷ்டம் தான் என் கஷ்டம். உன் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல விடிவு காலம் ஏற்படணும் தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். காலின்னு வந்தோடனே கப்புன்னு குத்திடணும். புரியுதா? உங்க ஓட்டு எனக்கு தானே. போயிட்டு வாங்க, என் உதவி வீடு தேடி வரும். இங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. ஏ தம்பி, இங்க வா வா. அண்ணா, அண்ணன் என்னை தேடி வந்திருக்காரு. குடுகுடுன்னு ஏறி போய் 2 இளநீ பிடிங்கி போடு. காலினோடனே கண்ண மூடி குத்தணும். 2 இளநிக்கு 1 ஓட்டு, 20 இளநினா 10 ஓட்டு ஆகி போகும். கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் நகரத்தந்தை ஆயிட்டா. என்னைய பதவி உயர்வு பேசிக்கிட்டு இருக்கு. சாவுல், ஹலோ சாவுல், ஹைவேஸ்ல 1000 ஓட்டத்தை ஒரு ஆள் அமைக்கணுமா? சரி சரி வை வை, அப்புறம் பேசுவோம். இனிமேல் நான்சென்ஸா பேசாத வை. டேய், என்னடா இத்தனை இளநீ விழுந்துட்டு இருக்கு? ஹேய் டேய் டேய், இறங்க இறங்கி வாடா. 2 இளநீ போனா தோப்பையா காலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இறங்கி வா, உன்னை கொல்றேன். வா வா வா. உங்களை நம்பி சொத்து வாங்கினா நல்லா இருக்கும். வாங்க. சொல்லுண்ணே. அவனுக்கு இருக்கிறதே 1 ஓட்டு, எதுக்கு இத்தனை இளநியை பறிச்சு போடுற? அவருக்கு இல்லைண்ணே, எல்லாம் நம்ம அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதெல்லாம் எப்படா நடக்குது? நீங்க எப்படா வந்தீங்க? எப்படா இளநியை கவுனீங்க? ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, நீ குடிச்ச இளநிக்கெல்லாம் காசு கொடுக்க போறியா? எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, உங்களை எதிர்த்து நிக்கிற கவுன்சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. இந்த வருஷம் அவன் எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். பின்ன என் பேர் காளிடா. என்னை எவன் எதிர்த்து நின்னால் கடவுள் தண்டிச்சிருவார், தெரிஞ்சுக்க. ஆனா ஒரு சோகமான விஷயம். என்னப்பா? உங்களை எதிர்த்து 10 பேர் நிக்கிறாங்க. ஐயோ, கடவுள் என்னை கடைசி வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னையா பண்றது? யோ, அங்க என்னையா கூட்டமா இருக்காங்க? அவங்க தானே உங்களை எதிர்த்து நிக்கிற 10 பேரு. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் தானே கூப்பிட்டு வந்தேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவங்க எல்லாரும் நம்ம வேலைக்கு வாங்கிட்டோம்னா உங்களோட போட்டி போட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கிறீங்க, உங்க லட்சியம் நிறைவேறிடும்னு. அவ்வளவுதான், எனக்கு அது போதும். மருது, நான் இப்ப என்ன செய்யணும்? பட்டுன்னு போய் பணத்தை எடுத்து பாரு. அண்ணன் பட்டுன்னு போயிட்டாரு. எப்படின்னா பட்டுன்னு பணத்தோட வந்தீங்க? இந்தியாவிலே என்னைய மாதிரி அவசரமா காசு எடுத்துட்டு வரவன் எவனுமே கிடையாது. இங்க பாரு, இந்த 10 பேத்துக்கு இந்த காசை கொடுத்து பைசல் பண்ணிடுவோம். வாங்க போலாம். அண்ணா, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. அப்படியா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், பின்னாடி பல பிரச்சனை வரும்ண்ணே. ஆமா ஆமா ஆமா. பணத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் புடி. எதுக்குடா புடிங்க? பாத்துங்கன்னு சொன்னேன். அப்படியா? இந்த மருது பைய என்னை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிறேன்னு சொல்றானே, இது நடக்குமா? அண்ணே, கண்டிப்பா நடக்கும். அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அண்ணனை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு புதுசா கோயில் வேணும்னு கேட்டீங்களா, அதை கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. தண்ணி டேங்க அவரே கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது ஆள் ஒரு 200 ரூபாய் கையில வச்சு மருது என்னாச்சு? பார்ட்டி கிட்ட ஃபுல்லா பேசிட்டேன், எல்லாம் சரண்டர். சரி சரி. தேர்தல் வேற வருது, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு. சரக்கு வாங்கவே பத்தாது. சரக்கு வாங்க பத்தாதா? என்ன பண்றது? கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு காசு வரா மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பொய், பிராடு பிராடு. நிஜமா சொல்றேனே, சூப்பர் ஐடியா. வாங்கண்ணே. என்ன செய்ய போறாங்களோ? அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேப்பா. சொல்லிட்டேன் சேட்டு. அண்ணே, பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதிட்டாங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றேப்பா. நம்ம என்ன விற்கவா போறோம்? அடமான் தானே வைக்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. கான்பிடண்டா கையெழுத்து போடுங்க.
நம்பி போடுங்கண்ணே, நாங்க இருக்கோம். யோசிக்காதீங்கண்ணே, கைது போடுங்க. அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், போடுங்க. காளி 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 போட்டேன், இந்தாங்க. போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. உங்க சின்னம். உங்க சின்னம். போடுங்கம்மா ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு. உங்க சின்னம். உங்க சின்னம். வாங்க சார், வாங்க சார். எங்க அண்ணன் தான் கவுன்சிலரா நிக்கிறாரு. நல்லா பாத்துங்க சார், நல்லா பாத்துங்க சார். ஒரு தடவை 2 முறையா பாத்துங்க சார். நல்லா ஜோரா கை தட்டுங்க சார். வருது. என்னன்னு? நம்ம என்ன லேகிய விக்கவா வந்திருக்கோம்? எதுக்கு கூறு போட்டு கூவி கூவி விக்கிற? நீங்க கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்ப கம்முனு இரு. எங்க அண்ணனை மாதிரி ஒரு நன்றி உள்ள மனுஷனை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது. அதனாலதான் நன்றிக்கு பேர் போன நாய தனது சின்னமா தேர்ந்தெடுத்திருக்காரு. தம்பி, நீ பேசுறது என் மனசு குளிர்ந்துருச்சு. எங்க அண்ணனை மாத்திரம் நீங்க கவுன்சிலர் ஆக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி எல்லாரையும் பஸ்பமாக்கிடுவார். தம்பி, நான் உள்ளூர் கவுன்சிலரா, இந்தியாவுக்கே கவுன்சிலரா? லோக்கல் பிரச்சனையை பேசியா? இப்ப பாருங்க, அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா. அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி, எதுக்கு நாய் நாயின்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம் நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா, நானே பேசிக்கிறேன். அண்ணன் அண்ணன் 2 வார்த்தை பேசுவாராம், பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, என்னையா நான் பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ, அங்க ஓடுறாங்களே. அண்ணன் போஸ்டா நின்னே என்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுன்னு அதெல்லாம் ஜெயிக்காது, இறங்க. தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க. என்னாச்சு? கரிகாலா, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு. குடு. எதுக்கே காசு எடுத்து போற? இந்த காசை எடுத்து போய் என்னையா செய்ய போற? இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கே. ஹலோ ஹலோ, நமது சின்னம் வீடு சின்னம், நமது சின்னம் ஓட்டு போட்டுங்க, மறந்துடாம ஓட்டு போட்டுங்க. நீ மாடா கூட்டத்துல கேவலப்பட்டாதா? ஓட்டு போட்டுங்க. மருதே, ஒரு நிமிஷம் உட்காரு. அம்மா, அண்ணனுக்கு மோர் கொண்டா. மோர்லாம் வேணாம், தண்ணி குடுமா. லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு வர வந்திருக்கு. பையன் பேரு கார்த்திக், பக்கத்தூர் தான். நானும் 4 பேர்த்துல விசாரிச்சேன். பையன் ரொம்ப நல்ல பையனா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டல்ல, முடிச்சிருங்க. முடிச்சிடவா? கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாம் காளி பார்த்துப்பா. காளி பார்த்துக்கப்பா. வரேன்ப்பா. வீடு சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னையா அது பெரிய கொடுமையா இருக்கு? அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளை கூட காணோம். அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலராக போறதில்ல. ஏன்பா, ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்போ ஒரு வேளை காணோம். அண்ணா, ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பார்த்துட்டு போலாம். நிறைய கொடுத்துருப்பீங்களோ காசு. எங்க கிட்ட காசு வாங்கினவில்லை எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயோ, ஓட்டு 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 போட்டாது. மருது, ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க?
இந்த நிலையில இருக்காங்க, நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டேய் தம்பி ஓட்டு போட வரா? டேய் சின்ன தம்பி, ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்றும் கிடைக்கல, என்னடா ஆச்சு? டேய் தம்பி ஓட்டு போட வரா? டேய் அம்புட்டு பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டேய் தம்பி ஓட்டு போட வரா? அண்ணே ஓட்டு ஓட்டு போட வரா? ஓட்டாச்சு. போட்டாச்சா? இப்ப தாண்டா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, வந்து போடுறா. போட்டாச்சா? சரக்க போட்டாங்களா ஓட்ட போட்டாங்களா புரியலையே. யோ வாயா ஓட்டு போட வாயா. யோ வாயா ஓட்டு போட. டேய் இவங்க எல்லாம் தூக்குங்கடா. ஏன் மருது? ஏன் மருது? என்னடா அவங்க ஓடி போயிட்டாங்க? அட கடவுளே, துபாயில சம்பாதிச்ச காசு போச்சு. காலி பாட்டுல காட்டுறியா? காலின்னு காலி பண்ணிடுறா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ ஐயோ இவ்வளவு வாழமா? இதை குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? பொண நாத்து அடிக்குது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.